சொல்லலாம் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. நீங்க இப்போ சொல்லலாமா? ரெடியா இருக்கான்னு கேக்குறேன். என்னது வீடியோ ஆன்ல தான் வச்சிருக்கேன். அதான் கேக்குறேன். அழகா இருக்கும். ஆனா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து எங்ககிட்ட வந்து மாமி கொல்கட்டை மாவு இருக்கு, பூர்ணம் செய்யறதுக்கு பயிர் இருக்கு, பாசிப்பருப்பு நாங்க உடச்சி தர்றோம், வெல்லம் இருக்கு. இந்த வருஷம் நீங்க கொல்கட்டை செஞ்சு பாருங்க, அமோகமா இருக்கும். நீங்க வேணும்னா எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க அனுப்பி விடுறோம், ஆன்லைன்ல அனுப்பி விடுறோம். என்ன அமோகமா இருக்கும்? நீங்க கொல்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அமோகமா இருக்கும்னா நல்லா இருக்கும். எல்லாமே எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இருப்பாங்க. நம்மகிட்ட கொல்கட்டை மாவு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அந்த வருஷம் சிறப்பா இருக்கும். அதனால இந்த வருஷம் நீங்க வாங்கி யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து நீங்க கேட்கலாம். கேட்டீங்கன்னா நாங்க ஆன்லைன்ல அனுப்புவோம். நீங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க. இது டேஸ்டையும் பாருங்க எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க கேட்கலாம் எங்களை. சரி. இது எப்படி இந்த மாவு எப்படி ரெடி பண்றீங்க? நாங்க வந்து மாவு பச்சரிசி வாங்குவோம். வாங்கி அலசி காய போட்டு மிஷின்ல அரைச்சி அப்படி நாங்க பேக்கிங் பண்ணி நாங்க தருவோம். இது பயரும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து வறுக்கணும். பொன்னிறமா வறுத்து உடைச்சோம்னா தோல் போயிடும், பருப்பா இருக்கும். இந்த பருப்பு வந்து பூர்ணம் செய்யலாம். தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய் இது போட்டு பூர்ணம் செஞ்சு கொல்கட்டையில வச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வருஷம் எங்ககிட்ட கொல்கட்டை மாவு வாங்கி பாருங்க, அமோகமா இருப்பீங்க. உங்க குடும்பத்துல நல்லா நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். நீங்க வாங்கி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கி செய்யுங்க கொல்கட்டை. ஏன்னா கட்டாயப்படுத்துற மாதிரி இருக்கு. நீ எல்லாரையும் வாங்க சொல்லி அக்கா. கட்டாயப்படுத்தல, நம்ம கிட்ட வாங்கி சாப்பிடணும் இந்த வருஷம் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அதனால யாருக்கு தேவைப்படுதோ நீங்க கேளுங்க, நாங்க தர்றோம். சரி, ஓகே. நன்றி.